கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நம் தெய்வாதி தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் மிக அருகில் வருகிற தேவன். அவர் இந்த வாரத்திலும் உங்கள் வேண்டுதல்களுக்கு நன்மையான பதிலை தருகிறவர். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு நன்மையானதை அற்புதமாய் செய்கிற தேவன். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்கும் போது அதை கொடுக்க பிரயாசப்படும் போது, நம்மை உண்டாக்கின தகப்பன் நாம் கேட்கும் போது நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்று கலங்கி நின்ற போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் காண்பித்து, இத்தனை திரளாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருந்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆபிரகாம் வயது சென்றவனாய் இருக்கலாம், சாராளின் கற்பம் செத்து போய் இருக்கலாம். ஆனால் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அவர் இன்றும் ஜீவனுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் கீழே விழுந்து போகாது. அது நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே தேவன் சாராள் பேரிலே கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். புன்சிரிப்பான ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்கு அறிந்தவர். அதே போலதான் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் கேட்ட காரியத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். சூழ்நிலைகள் ஒன்றும் சாத்தியமில்லை, எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போதுமானவர். தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நிச்சயமாக பதில் தந்து ஆசீர்வதிப்பார். அகஸ்வேருவின் நாட்களிலே துஷ்ட ஆமான் மொர்தெகாய் மீது கொண்ட கோபத்தால் முழு யூத குலத்தையும் அழிக்கும்படி 12ஆம் வருஷம் நீசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே யூதரை சங்கரிக்க, அவர்களை அழித்து நிர்மூலமாக்க பூர் எனப்பட்ட சீட்டு போடப்பட்டது. ஆனாலும் எஸ்தரும் அவருடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணி ஜெபித்து ராஜா சமூகத்திலே நின்றபோது ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டு, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். உலக பிரகாரமான ராஜாவே தேசத்தின் பாதியை கொடுப்பாரானால், நம்முடைய பரம தகப்பனாகிய தேவாதி தேவன் நாம் வேண்டுதல் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அற்புத அதிசயமாய் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ராஜாவின் சமூகத்துக்கு போவதற்கு முன்பாக பரமகத்தப்புடைய பாதத்தை அவள் பிடித்தபடியால் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது மட்டுமின்றி யூதருக்கு விசேஷமாய் போடப்பட்ட பூர் எனப்பட்ட சீட்டு அவருடைய ஜீவனை பறிக்க எழுதப்பட்டது. ஆனால் தேவன் அதை பூரின் பண்டிகையாக மாற்றி ஆசீர்வதித்தார். தேவஜனம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் கர்த்தர் கேட்டு அதற்கு ஏற்ற வல்லமையான பதிலை கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உடைய வேண்டுதல்களுக்கு பதில் வேண்டும் என்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது.
இன்றும் விசுவாசம் இல்லாமல் நாம் வேண்டுதல்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பதை அறிந்து கொண்டு விசுவாசமுள்ள ஜெபம் ஜெயத்தையும் விடுதலையையும் நன்மை உங்களுக்கு பெற்றுத்தர வல்லமை உள்ளது. அது மட்டுமல்ல, இரவும் பகலும் நீங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் தூவம் போல தேவ சமூகத்தில் போய் சேரும் போது அற்புதமான பதிலை உங்களுக்கு கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் தைரியமாய் போராட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து தேவ சமூகத்தில் போராடி ஜெயம் பெற கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தர் மாறாத என்று சொன்ன தேவன் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் மாறாத தேவனாயிருந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியா விசுவாசத்தோடு என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திங்க. உடைய மேலான நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அற்புதங்களை செய்து உன்னத சாட்சிகளாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். மேன்மையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.